ஒரு கோபக்கார இளைஞன் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கிட்ட போய் ரொம்ப கோபமாக பேசுகிறான். என்னென்னா, நான் எதை சொன்னாலுமே இந்த உலகத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து திரித்து பொய்யான தகவல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி என்னுடைய பேரை தொடர்ச்சியாக கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லாத விஷயங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி தொடர்ச்சியாக வந்து எனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கோபமாக சொல்கிறான். அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கையில் வந்து ஒரு தலையணையை கொடுத்து, இந்த மலையினுடைய உச்சிக்கு நீ நடந்து போ, அங்கே போய் இந்த தலையணையை கட் பண்ணி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறான்னா, அந்த தலையணையை எடுத்துக்கிட்டு மலையினுடைய உச்சிக்கு வேகமாக போகிறான். அங்கே போய் அந்த தலையணையை அவன் கட் பண்ண உடனே அங்கே வந்த காற்றுனால என்ன ஆகுதுன்னா, தலையணைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பஞ்சும் ஒவ்வொரு திசையை நோக்கி நிறைய பறந்து போயிடுது. அந்த தலையணையில் இருக்கிற மொத்த பஞ்சுமே வந்து காணாமல் போயிடுது. இப்போ அந்த இளைஞன் கீழே வந்து அந்த பெரியவர்கிட்ட இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணேன், எல்லாமே பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இளைஞன்கிட்ட இப்போது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட் பண்ண உடனே பறந்து போச்சு இல்லையா, அந்த பஞ்சை எல்லாத்தையும் திருப்பி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இளைஞனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. என்னங்க நீங்கள் தான் சொன்னீங்க, போனால் அதை கட் பண்ண சொன்னீங்க, இப்போ வந்து மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறீங்களே, எப்படி அதை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து திரும்ப பேசும்போது, இப்போ அந்த பெரியவர் வந்து திரும்ப சொல்கிறாரு, எப்படி வந்து நீங்கள் அந்த தலைவணையை கட் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சும் பறந்து போயிடுச்சோ, அதே மாதிரி தான் உன்னை பற்றிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் சொன்ன எந்த விஷயமுமே ஒரே இடத்துல தங்காது. அது பல பகுதிக்கு பறந்து போயிடும். அதை வந்து நீ வந்து திருப்பி உன்னால் கலெக்ட் பண்ணவே முடியாது. அதனால் அதற்குண்டான நேரம் காலம் அப்படிங்கிறது வர்றவரையும் நீ வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உண்மை என்னங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லி முடிக்கிறார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கதையிலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து மற்றவர்கள் நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதிகமான கவலைப்படக்கூடிய நபராக தான் நம்ம பெரும்பாலும் இருக்கிறோம். அது எந்த விதத்துலேயுமே நம்மளுடைய லைஃப்பில் வந்து உபயோகமே படாது. ஏன் அப்படின்னா, அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லவே இல்லை. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறத யோசித்தாவே பல பிரச்சனைகள் வந்து நம்மளால் மீள முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா அது நம்ம எந்த விதத்துலையுமே நம்மளை பாதிக்காது. நன்றி.